இப்போ செய்ய போகிறது ஒரு சிக்கன் புலாவ். இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் டிஷ். இது செய்யறதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கணும். 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா கழுவிட்டு ஒரு பேப்பர் டவல் வச்சு நல்லா ஈரத்தையெல்லாம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தயிர், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிக்கனை பெரட்டி ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி அரை மணி நேரம் இந்த சிக்கன் ஊறட்டும். ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சிடலாம். இப்போ ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பட்டை 2 துண்டு எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, ஏலக்காய் 3 எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து கசகசாவை சேர்த்துக்கலாம். கசகசா சீக்கிரமாக கருக பார்க்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பட்டை 1 இன்ச் அளவு 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து துருவி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ சேர்த்து பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் 1 அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். சூடான உடனே ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்து அது சூடான உடனே பிரியாணி மசாலாவான பட்டை, பிரிஞ்சலை, கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 2 எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு 2 சின்ன துண்டு, பிரியாணி இலை 1 சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகி நல்லா ஊறிருக்கு. இப்போ சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். சிக்கன்லேயே ஆல்ரெடி நாம் உப்பு சேர்த்துருக்கோம். அது நல்லா ஊறி இருக்கும். அதனால் வர தண்ணியிலையே இப்போ கொஞ்சம் சிக்கன் வேகும். கொத்தமல்லி பவுடர் இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடரை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு மசாலா ஃபுல்லும் சிக்கனில் இறங்க மாதிரி நல்லா வதக்கி விடணும். அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதுவே ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு அப்படியே ஒரு கிரேவி கூட செஞ்சிடலாம். இப்போ நல்லா இந்த சிக்கனை வதக்கி விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். அதனால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா தண்ணி கொதித்த உடனே அரிசியை போட்டுடலாம். 4 கப் தண்ணியை ஊற்றிட்டேன். மூடி போட்டு இப்போ வச்சிட போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டு அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அடுத்து ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா வடிகட்டியில் வடிகட்டி கொண்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியை சேர்த்துடுறேன். அரிசியை நல்லா கலந்து விட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். உப்பு, காரம் டேஸ்ட் பார்த்து வேணும்னா அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து நடுவில்
கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அடுத்து திரும்பி மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. நல்லா அரிசி வேகட்டும். வெந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி இப்போ கம்மியாயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. அப்போ மசாலா ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்லா ரைஸ் ஒரு 90% ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். மூடி போட்டு திரும்பியும் வச்சுடுங்க. அப்பப்போ இப்படி கிளறி விடுறதுனால ஒரே மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ மூடி போட்டு திரும்பியும் வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருந்தால் சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். நல்லா அரிசியை ஒரு கம்பி வச்சு கிளறி விட்டு அடுத்து கரண்டி போட்டு நல்லா திருப்பி விடுங்க. எல்லா மசாலாவும் ஒரே மாதிரி கலக்கட்டும். நல்லா அரிசி இப்படி உதிரியாக குக் ஆகிடும். இது மாதிரி நம்ம குக் பண்ணால் இப்போ புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த புலாவ் ஆந்திரா ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.